திக்வல்லை சஃப்வான் வழங்கும் சமூக சித்திரம் சஞ்சாரம். எழுதியவர் திக்வல்லை ஜும்ரி. உங்களுக்கு தெரியுமாப்பா இந்த செய்தி? செய்தி சஞ்சாரம் செல்லுங்களே மைமூன். எங்கடா பஷீரா அவ பெய்த்து ஒரு பெரிய பலாய் முஸ்வத்தல்லிய மாட்டிக்கொண்டீங்க. அப்படியா? ஓண்டாப்பா. சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி கொஞ்சம் விவரமா செல்லுங்களே மைமூன். வேற என்னப்பா வேற என்ன, சும்மா நப்சுக்கும் சேர்த்து லோன் அலைஞ்சி கிளைஞ்சி லோன் போட்டு சீட்டு போட்டல்லியா அவள் அந்த ஊட்ட கட்டி போட்டே. சரி அவ ஊரு கட்டின சமாச்சாரம் தான் ஊருக்கே தெரியுமே மைமூன். ஓ, இனி அதுக்கு பொறவு இந்த கட்டின சல்லிய எப்படி சரி சமாளிக்கணுமேன்னு சொல்லித்தான் அவ பெருசா அட்வர்டைஸ் எல்லாம் செஞ்சு தாரோ இந்த புரோக்கர் மார்வல் எல்லாம் பிடிச்சு கிடிச்சு அத கூலிக்கல்ல கொடுத்தேன். ஓ, நானும் எத்தனை புரோக்கர் மார்க்கிட்ட பத்தி சென்ன தெரியுமா? சரி, பெண்ணாரிக்கு ஸ்டார்ட்டுக்கு அதை செல்லுங்களே. இப்ப ஊட்ட கட்டி கூலிக்கு கொடுத்து போட்டு மாண்டி அவ படுற பாட்டத்தான் இப்ப நான் செல்ல வாரேன். அப்போ ஒரு பெரிய துங்குட்டி கேஸ்ல தான் மாட்டுப்பட்டிக்க போல விளங்குது. ஓ, போலத்தான் எனக்கும் விளங்குது. இன்றைக்கு தாருக்கு சரி ஊடு வாசல் கடை காமராவில கூலிக்கு கொடுத்து பிறகு இல்லாட்டி பாவமே அப்பா இவளே கொஞ்ச நாளைக்கு சும்மா இருங்களேன்னு சொல்லி ஃப்ரீயா கொடுத்ததுக்கு பிறகு சரி எங்களுக்கு தேவையான டைமுக்கு சும்மா பபா மாதிரி ஒழுப்பேருமா. ஓ, அதுதானே செல்லியன். அதுக்கு பிறகு பெரிய அல்லு கட்டி அல்ல வாங்க போட்டுதான். அது காரணம் எனக்கு யூசுபுரான பாவம் அப்பா அவ பஷீரா புள்ள குட்டிக்காரி ஆச்சே. கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லித்தான் பாவம் பரிதாபம் பார்த்து பாஞ்சு கிஞ்சி ஊட்ட தூக்கி கொடுத்தேன். என்ன இருந்தாலும் அளவுக்கு மிச்சம் பாவம் பரிதாபம் பார்த்தாலும் கேஸ் பாரமாவும் சொல்லி செல்லுவாங்க இல்லையா மாஸ்டர்? ஓ, அதுமே இந்த கல்லுக்குள்ள ஈக்கியதையும் பூத கண்ணாடி வச்சு பாக்கணும். தாரு கல்புக்குலிக்கிறத எப்படி பாக்க? கடைசியில இப்ப பெரிய சட்டம் லோ எல்லாம் பேசி கொண்டுதான் வீட்டுல அட்டை போல தோத்தி கொண்டு போவேலான்னு சொல்லி போராட்டம் செஞ்சு கொண்டு ஈக்காங்களாம். பாவ பஷீரா ஊடுன்னு சொல்லி ஊரெல்லாம் கடன்சிக்கே பெரிய பச்சை முன்னாவே கூட்டம் அப்பா இவங்க. முனாபிக் தனம் என்று சொல்லியது இன்றைக்கு எங்கிட்ட சீதைகளுக்கு சும்மா டொய்ஸான விஷயம் போலதான் இன்னைக்கு இல்லையா மாஸ்டர்? என்ன செஞ்சு சரி அடுத்தவன தலையில மண்ணாள்ளி போடுறாயின்தா ஐத்தான் இவங்களுக்கு பெரிய இன்பமாவும் கெட்டித்தனமாவும். இன்றைக்கு சில பேரை பாருங்கோ பள்ளிக்கடையில வச்சுக்கொண்டு 50-60 வருஷமா ஈக்காங்க. ஆனா இன்றைக்கு மாச கூலி அந்த 50-60 ஒரு வடையும் பிளேண்டியும் அடிக்க சொல்லி அந்த சொல்லுங்க. ஏன் கூட்டாளி ஒருத்தர் அவட கடக்காமர மாசம் 25,000 சொல்லி ரெண்டுக்கு கொடுத்தாரு. அதை எடுத்த பாட்டி என்று சென்னண்டா இந்த கச்சால் கிச்சால் எல்லாம் சைலன்ஸான பாட்டி யூஸ் பண்ணானா. இந்த விஷயத்தை செஞ்சு கொள்ள காட்டியும் தான் எல்லாரும் சார பாம்பு போல சைலன்ஸா இருப்பாங்க. சரியா? அதுக்கு போற வழியா பார்க்கணும். சீரி நல்ல பாம்பு போல படம் எடுத்தாடி இவங்களுக்கு இவங்களோட நாடங்கள் செஞ்சு நாங்கள் பார்க்கலாமே அப்பா. நீங்க இப்படி செல்ல கொள்ள மைமும் சில பேருவள் இந்த வீட்டுக்கு இந்த மாப்புள்ள எடுக்க கொள்ள. ஓ, நான் நினைச்சேன் நீங்க அதை செல்லுவீங்கன்னு சொல்லி நான் நினைச்சேன். செல்லாம கேளுமா? அப்போ இதே சைலன்ஸ் தான், இதே கிஸ்ஸா தான். என்ன மாப்பிள்ளை எடுக்க கொள்ள மட்டுமா, பொண்ணு எடுக்க கொள்ள என்ன? வாயில விரல போட்டா கடிக்க தெரியாத தொத்த பாபா போல சொத்தும் வானாம் ஒண்ணும் வானாம் என்று சொல்லித்தான் என்னையோ பெரிய சீமானுவல் போலியும் இந்த சீர்திருத்தவாதிகள் மாதிரியும் தான் இருப்பாங்க. ஆனா போவ செல்ல இல்லையா இவங்கள்ட இந்த சுயரூபங்களையும் ஒரு கைவாறுவலையும் அசலா பாக்கலாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்க அனுபவத்துல பேசிய மைமூன் துன்யா கோணத்தை சொல்றேன்ப்பா நான். சரி சப்ஜெக்ட் அதுக்கு பொறவு அதானே. கடையை கொடுத்தது ஒரு வருஷத்துக்கு என்று சொல்லித்தானே. 2 வருஷம் முடிஞ்சதுக்கு பொறவு இந்த அக்ரிமெண்ட் புதுப்பிக்கணும்னு சொல்லி தான் இங்க அக்ரிமெண்ட். அதுக்கு பிறகு கேளுங்களே, ஒரு மாதிரி 2 வருஷம் அப்படி இப்படி சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்லிக்காங்க தெரியுமா? என்ன சொல்லிருக்காங்க? கேளுங்களே,
நீங்க ஒரே அடியா இப்படி ஒழும்ப சொன்னா நாங்க எங்க போறோம்? நீங்களே வேற இடம் பார்த்து தந்தா நான் ஒழும்புறோம். இல்லாட்டி ஒழும்பவே மாட்டோம் என்று சொல்லி தடையாலும் சொத்துவளுக்கு இவங்களோட சொத்தையும் ரெக்லாஸ் வலையும் இல்லையா நீங்க பார்க்கலாமே. அண்ணன் சரி, நீ பெரிய சத்தம் போட்டு சட்டம் பேசி தொடங்கிட்டாங்களாம். நாங்க தாருன்னு தெரியுமா, மிச்சம் பேசினா ஒட்டப்பம் தகப்பம் தூளாக்கும் பாலாக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய சண்டித்தனமும் அட்டகாசமும். லட்ச இரும்பு கிடைச்சா கொல்லன் வில்லன் மாதிரி தூக்கி தூக்கி அடிப்பான் என்று சொல்லி செல்லுவாங்க. ஓ பாவம் அந்த மனுஷன். கடைசியில் அந்த கூட்டத்தை அங்கிருந்து ஒழுப்புறதுக்கு பெரிய யுத்தமிடியா பண்ண வாய்க்குது. சில பேரு என்ன சொல்லியாங்க தெரியுமா? என்னது இது? நாங்க எங்கட வாப்பட காலத்துல இருந்து 30 வருஷம் ஐக்கியம், 50 வருஷம் ஐக்கியம். 50 வருஷம் இல்ல யூசுப்னா 500 வருஷம் வீந்தாலும் அடுத்தவண்ட சொத்து தான். சொத்து மாஸ்டர் மத்தவண்ட நெருப்புன்னு சொல்லுங்க. அது இந்த காட்டைக்கு விளங்கணுமே. சில பேர் கடைன்னு சொன்னா அதை பேசி எடுக்க கொள்ள ஒரு பிசினஸ், செஞ்சு கொண்டு போக கொள்ள வேறொரு பிசினஸ். ஓண்டாப்பா ஓ சில டைம் வலுக்கு அது இந்த மார்க்கத்துக்கு மாத்தமான பிசினஸ் வல்லாவும் மீக்கி. நீ பொறவு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அளவாங்கு போட்டு கிண்டிய போல கிண்டி எழுப்பினாலும் அதுக்கு போறோம். அவங்க அங்கிருந்து போறது எப்படி? அங்கிக்கிய டெப்பு வல, ஃபேனு வல, பல்பு வல, இந்த டாய்லெட்டு வல, இப்படி எல்லாத்தையுமே உடைச்சி தகத்து ஹரமாக்கி நாசம் பண்ணி போட்டுதான் போறாங்க. ஓ இனி பேச போனா எல்லாரும் பெரிய சட்டம் எல்லாரும் இந்த கொட பிறகு தூருவாங்க. சட்டம் பேசுறதும் சத்தமா பேசுறதும் முக்கியம் இல்லை யூசுப்டானா. ஈமாங்குண்ட நாங்க தாரு முஸ்லிமா பேசுவோம், அதுதான் முக்கியம். ஆனா நீ சொன்னாலும் சில பேரு இன்றைக்கு இப்படியும் ஒரு கேஸ் செய்யறாங்கப்பா. எப்படி கேஸ் பைமன்? அப்படி கேளுங்க. இந்த ஊடுவல் கடை காம்பராவோல இத்தனை காலத்துக்கு இம்பிட்டு வருஷத்துக்கு சொல்லி பொருந்தி கூலிக்கு கொடுத்து போட்டு திடீர்னு சொல்லி இன்னொரு பாட்டி அதையும் பார்க்க மிச்சமா கூலி தாரேன்னு சொல்லி வந்த என்ன செஞ்சு சொன்னாக்கா போய் சாக்கு போக்குவரத்து சொல்லி நைசா எப்படியாச்சும் இவங்களை கலட்டி அஸ்பர்ஸ் பண்ணத்தான் பாப்பாங்க. ஐத்தானே எங்க இந்த மிஸ்ரியா வீட்லயே நடந்தீங்க மைமூன். பாவம் பெரிய அழுவையும் உப்பாதியுமா இல்லையா, அந்த குஞ்சு குருமானோட சட்டி முட்டி சாமான் சட்டி விட எழுதி கொண்டு வெளியில போட்டான். ஓண்டாப்பா அந்த சீனை தான் இப்ப நானும் செல்ல வாரேன். அப்படியான முனாஃபிக் வேலையும் இன்றைக்கு மிச்சம் நடக்குது யூசுப்டானா. நான் இல்லைன்னு செல்லல, நல்ல பசந்தா கண்டிஷன் எல்லாம் போட்டு பொருந்தி கிருந்தி கொடுத்து போட்டு இன்னொருத்தர்கிட்ட அதை விட கொஞ்சம் கூட சல்லி கிடைக்கும் சென்னா குரங்கு மாதிரி டக் பக்குன்னு மனசு மாறிடுவாங்க. அதுவும் இந்த கல்யாண கேசல் போலத்தான். சல்லிய கண்ட சீக்கில இந்த ஓனான்வல் போல நேரமே மாறி போய்த்திரும். அந்த காலத்துல நான் கொழும்புல வேலை செஞ்சு கொண்டிருக்க செல்ல எத்தனை போர்டிங் மாறி மாறி இருந்திப்பேன் தெரியுமா? 5000 10,000 அட்வான்ஸ் எடுத்துக்கொண்டு ரூம் தருவாங்க. ஆனா எந்த டைம்லயும் பொட்டி படிக்க கட்டி வச்சுக்கொண்டுதான் ஈக்கணும். எனக்கு அவிமாயி எக்ஸ்பீரியன்ஸ் ஈகி மாஸ்டர். என் சர்வீஸ்ல அரைவாசி கொழும்புல போர்டிங் மாறி மாறியே கழிஞ்சு போச்சு. திடீரென்று செல்லி அதை விட அட்வான்ஸும் கூலியும் கூட்டி தாருன்னு சொல்லி தாசரி வந்துட்டாங்கன்னு சொன்னா ராவோட ராவா எங்களை என்ன சாரி பொய் சாக்கு போக்கு சொல்லி கலட்டியோட தான் பாப்பாங்க. ஓ எங்கட இந்த தங்கச்சினமாவன் கொழும்புல போடா வீக்கோ கொள்ள திடீர்னு சொல்லி செஞ்ச இந்த போடாக்கு துத்துதைக்கே வேலை வலால எம்பிட்டு அத்தரமாங்க ஆவி ஊடா மாறி மாறியே ரஷ்யாது ஆவிக்கான்னு தெரியுமா? ஊட்ட உடைக்க போறோம், கட்ட போறோம், விற்க போறோம் சொல்லியே பேச தெரிஞ்சவன் வாழ தெரிஞ்சவன் சொல்லுங்க. போய் சொல்லி மத்தவனையே மாத்தி துனியாவுல தாரு கபா சரி பைத்தீக்கி அது சொல்லுங்க. தாரு எந்த கேடு ஹெட்டாலும் சரி அவங்களுக்கு சல்லி வரணும், அதுதான் அவங்கட ஒரே நோக்கம். இதெல்லாம் இந்த மாஸ்டர் பிளான். நாங்க என்னத்த செஞ்சாலும் இந்த முனாஃபிக் தனத்துக்கு மிச்சம் பயப்படணும் யூசுப்டானா. முனாஃபிக் தனத்துக்கு பல அடையாளங்களுக்கு இஸ்லாம் செல்லுது. அதுல ஒன்னாவது என்னன்னு சென்ன வாய திறந்தா போய் இனி ஐத்தானே எக்கச்சக்கமா ஈக்கி வாய திறந்து என்று சொன்னா இன்னைக்கு எல்லா டாக்களும் பொய்யிலே தானே மாஸ்டர் ஈரமா பேத்திக்கு. ஓ
ஐநேசம் அதுல மட்டும் சிரிசும் ஒன்றுத்தான் பெரிசும் ஒன்றுத்தான் ஐமாய் ஆம்பளையும் ஒன்றுத்தான் பொம்பளையும் ஒன்றுத்தான். முனாஃபிகளுக்குள்ள ரெண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னது? வாக்குறுதி கொடுத்தா அதுக்கு மாறு செய்யறது. ஓ, அது இவங்களுக்கு நீ சும்மா பம்பாய் முட்டாய் சிங்கனமா ஏலியா மாஸ்டர். ஒரு அவுட்டு சொத்து வேலை பிடிச்சு கொண்டு இன்றைக்கு மிச்சம் பேருவலுக்கு ஐத்தானே வேலையாயிக்கு. எல்லாரும் இது எத்தனையோ மிச்ச சிம்பிளான விஷயம் சொல்லி நினைச்சு கொண்டிருக்காங்க. எங்கட இந்த சம்சு நிஷாவோட நகை நட்டுவளுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு மைமன்? அப்படி கேளுங்க. அவளோட புருஷன் சவுதியில வருஷ கணக்கா நின்று கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவளுக்கு ஒரு 10 பவுனுக்கு நகை செஞ்சு கொடுத்தே இல்லையா? இனி இவவும் தெரியாவா? புருஷன் அனுப்பின நகை நட்டு வல்லடி சொல்லி எல்லாருக்கும் காட்டி காட்டி ஊரு முழுக்க அடபேர அடிச்சு கொண்டே இல்லையே இந்த கடைசியில இப்ப 3 மாசத்துக்கு முந்தி அவள்ட அடுத்த வீட்டுக்காரி பேய்த்து சம்சு எனக்கு கொழும்புல உடையலாத ஒரு கல்யாணம், எனக்கு கொஞ்சம் உண்ட மாலைய தாயே பத்திரமா கொண்டு நான் ஒப்படைச்சிடுவேன். கொழும்பு கல்யாணம் சுட்டியும் வெறும் கழுத்தோட போவேலாமா? அவட காலத்தை காப்பாத்திக்கொள்ள இவட காலத்துல கைய வச்சீங்க போல. நான் சொல்லியன் பசந்த பேசி கீசி பட்டர் கிட்டர் வல பூசி பூசி போலெல்லாம் போட்டுத்தான் அவட மாலைய கழட்டி கொண்டு போயிட்டீக்கா போலிக்கு. இனி உங்களோட சம்சு அத தூக்கி கொடுத்தீங்கவா? குடுக்காம என்னப்பா குடுக்காம இப்பாவா குடுக்காட்டி அவள இந்த புடுங்கி இருப்பாளா? புருஷன்காரக்கிட்டையும் சரி சும்மா சரி ஒரு வார்த்தையும் கேட்காம அடுத்த விட்டு பொம்பளை தானேன்னு சொல்லி காதோட காது வச்சே போல இந்த நகை நட்டு வழி சுத்திக்கிட்டு சும்மா தூக்கி கொடுத்தீக்காள் அவள். கடைசியில அவ பெரிய ஒரு பொல்ல போட்டான்னு சொல்றீங்க அப்படித்தானே? பொல்ல என்னையப்பா அவளோட வாயில மண்ணாலியா போட்டே ஒரு நாள் தேவை கண்டி சொல்லி எடுத்துக்கொண்டு போனேன். இன்னைக்கு 3 மாசமா நகை நட்டுவளை பத்தி பேச்சும் இல்லையா மூச்சும் இல்லையா? இது இன்னைக்கு சும்மா சிம்பிளான சப்ஜெக்ட் மைமூன். கை மாத்தி செல்ல கொலை கை மாத்தி என்னப்பா எல்லாம் சும்மா பம்மாட்டும் பெரிய ஜில்மாட்டும் தான். வாக்குறுதி கொடுத்தா அதுக்கு மாறு செய்யற ஒரு நாள் முஸ்லிமா இருக்க மாட்டாங்க சுபனானா. இது பொம்பளை ஆயிருந்தாலும் சரி ஆம்பளை ஆயிருந்தாலும் சரி சரி எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். முனாஃபிக் தனத்துல இன்னொரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? நான் 2 சொன்னதானே, 3வது நம்பிக்கைக்கு மோசடி செய்யறது. அண்ணா ஆயித்தான் இனி இன்றைக்கு முழுக்கவே நடந்து கொண்டு அன்றைக்கு ஒருத்தர் செல்றாரு தந்த கடையை ஒருத்தருக்கு ரெண்டுக்கு கொடுத்து போட்டு கடைசியில கையால 10 லட்சம் கொடுத்தா அவரை தோண்டி எழுப்புறாராம். ஓ அதே கேஸ் தான் இன்றைக்கு எக்கச்சக்கமா நடந்து கொண்டிருக்குது போனா. மாஸ்டர் அந்த செல்லி வச்சை போல எங்கட சாய்வு அவரும் இந்த மாதிரி விஷயங்களை மிச்சம் பட்டு பாயிருக்கார் போல விளங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். 2 பேரும் சேர்ந்து என்ன சப்ஜெக்ட் பத்தி பேசுறீங்க? இல்ல அடுத்தவன் சொத்தை வச்சுக்கொண்டு அதுக்கு சட்டம் பேசிக்கொண்டு பத்தி தான் இருக்கிறாங்களே, அதை பத்தி தான் பேசிக்கொண்டு. எங்க பார்த்தாலும் ஜல்மரியும் ஜில்மாட்டும் தானே. அதுல நானும் எவ்வளவு மாட்டிப்பட்டீங்க தெரியுமா? ஓ அதத்தான் நானுமே சொல்லி கொடி ஏண்ட கடக்காமராவுண்ட கூலி கொடுத்தேன். தலையால தொப்பி கலட்டாத மனுஷன் 10 வருஷமா ஒரே கணக்கு தான் ரெண்ட் தந்து கொண்டே இருந்தாரு. கிட்டத்துல போயிட்டு கடையை கேட்டேன், தரமாட்டேன்னு சொல்லி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. சட்டப்படி ஒழுப்பேன் இல்லையா? ஐத்தானே நான் சொல்ல வந்தேன். நீ இவருக்கு கையாட்கள் சண்டியனுவல் ஒருத்தரும் இல்லேன்னு நீ அவனுக்கு தெரியுமே. நீங்க என்ன சொல்ற? கடைசியில 25 லட்சம் தந்தா தான் எலும்பேன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னாரு. 25 லட்சம் வேண்டவாப்பா. அவரு மிச்சம் கஷ்டப்பட்டு அங்கனைக்கு பிசினஸ் பிடிச்சாராம். அது சொட்டியும் 20 லட்சம் வேணுமா, இல்லாட்டி வழக்கு பேசி எடுத்துக்கொள்ளட்டும். அதோடு இன்றைக்கு எங்கட கொடுத்த சொத்தை திருப்பி கேட்டா அவனோட வாயிலிருந்து வர தூசணங்களை பார்க்கணுமே. ஓண்டாப்பா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தான் இவங்க விட வாய கழுவோணுமாக்கி. அதோட இந்த சில பேருவல் இந்த உம்மா வாப்பா இல்லாத அனாத புள்ளவள் இல்லாட்டி இந்த ஆதரவு இல்லாத அப்பாவி புள்ளவள்ட விஷயத்துல அவங்களோட சொத்துவலை விளையாடி கொள்றதுக்கு என்ன மாதிரி சிங்கம் போல நடந்து கொள்றாங்க பாருங்களே. கேட்கவே அசிங்கமாயிக்கி மைமூன். அனாதையோட சொத்துன்னு சொன்னா அது நரக நெருப்புன்னு சொல்றது இன்னும் மிச்சம் பேருக்கு தெலங்காமலே ஆயிக்கி. விளங்காம என்னது? எல்லாம் அவங்க அவனோட சுயநலத்துக்காக போடுற நாடகம். எல்லாரும் பாக்கிறதுக்கு பெரிய ஸ்ரீதேவியல் போலையும் சூஃபிகள் போல தான் நீப்பாங்க.
ஆனா செய்யறதெல்லாம் ஈமான் நசராணியத்தான தகங்கட்ட வேலை வெட்டியல் தான். சரி யூசுப்ரானா, பேசி பேசியே நேரம் போனதே விளங்கா போய்த்து. அப்ப நான் போயிட்டு வரவா சாய்பான், நீங்க என்ன சொல்லு? எனக்கும் கொஞ்சம் வேலைக்கு நானும் அவரோட. அப்ப 2 பேருமே போறீங்களா? சரி சரி சரி, பேத்துட்டு வாங்க. அப்ப மறுவா வரக்கொள்ள இன்னும் ஜாய் லேட்டஸ்டான சப்ஜெக்ட்ல எடுத்துக்கொண்டு வாங்க. என்ன சரியா? சரி வரோம். டிக்வலை ஜும்ரி எழுதிய சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கலாபூஷணம் மஹதியாசன் இப்ராஹிம், கலாபூசணம் சஃப்வான், கலாபூசணம் நெய்ரஹீம் ஷஹீத் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசேன். சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்கியவர் திக்வலை சஃப்வான். இலங்கை ஒலிபரப்பு